அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். நம்ம விதியை மாற்றக்கூடிய அமல்னா என்ன அப்படின்னா அது துஆ. நபிமார்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்ததுக்கு காரணமும் அவங்க கேட்ட துஆ தான். மிகப்பெரிய கஷ்டங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? துஆ கேட்டிருக்காங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவங்க கேட்ட துஆ மூலமாக மிகப்பெரிய அதிசயத்தையே நடத்தியிருக்கான். நபிமார்களுக்கும் மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுக்குமே இதே தான். எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும் இல்லையா? நம்ம எப்படி இதை தாண்டி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினச்சிருப்போம். பாஸ்ட்டை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சுருப்போம். எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலோடு அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சுருப்போம். ஆனால் அல்லாஹ் நம்மளை நிறைய பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றிருப்பான். கண்டிப்பாக காப்பாற்றிடுவான். ஏன்னா நம்ம கேட்குற துஆ, மனசார துஆ கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு பதில் அளிப்பான். யாருமே பதில் அளிக்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டேன், என்னோட ஒரு பிரச்சனை கூட தீரவே இல்லை அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. நிச்சயமாக உங்களோட பல பிரச்சனைகள் தீர்றதுக்கு நீங்கள் கேட்ட துஆக்கள் தான் காரணம். இன்னொன்று, உங்களுக்காக வேற யாராச்சும் துஆ கேட்டிருப்பாங்க. அது மூலமாக உங்களோட பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை, அதிசயங்களை, முன்னேற்றங்களை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு 11 துஆக்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிறப்பான துஆக்கள் தான் இது எல்லாமே. தினமும் நம்ம இதை கண்டிப்பாக ஓதணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையவே திருப்பி போடக்கூடிய அளவுக்கு அற்புதமான துஆக்கள் தான் இது எல்லாமே. உங்களோட வாழ்க்கைக்கு, எதிர்கால வாழ்க்கைக்கு, உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு, உங்களோட வெற்றிக்கு, வறுமை நீங்கி செல்வம் பெறுறதுக்கு, இது எல்லாமே என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்துக்குமே இந்த துஆக்களே போதும். தினமும் என்ன பண்ணுங்க, இந்த துஆக்களை வளமையாக ஓதுறத பழக்கமாக்கிக்கோங்க. இது எல்லாமே சின்ன சின்ன துஆக்கள் தான். பாடம் இல்லை அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு 2-3 நாளைக்கு ஃபஜ்ர் முடிச்சுட்டு இந்த துஆக்களை நீங்கள் பார்த்து ஓதுங்க. உங்களுக்கு மனப்பாடம் ஆகிரும். நம்ம இப்போ அந்த துஆக்களையும் பார்க்கலாம், அதோட சிறப்புகளையும் பலன்களையும் பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு அமல் பண்ணுறதா இருந்தாலும் சிறப்புகள்லாம் தெரிஞ்சு உணர்ந்து பண்ணும்போது தான் அந்த அமலை நம்ம ஒரு ஈடுபாட்டோட பண்ண முடியும் இல்லையா? பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த துஆக்களை நீங்கள் எப்போ வேணாலும் ஓதிக்கலாம். ஆனால் ரொம்ப சிறந்தது ஃபஜ்ருக்கு அப்புறம் நீங்கள் ஓதிக்கோங்க. இத்தனை முறை ஓதணும்னு இல்லை, குறைஞ்சது 3 முறை ஓதிக்கோங்க. முதலாவது என்ன அப்படின்னா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தே. அப்படின்னா என்னன்னா, அல்லாஹ்வை புகழ்வதுடன் அவனை தூய்மைப்படுத்துகிறேன். அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு, அவன் பொருந்தி கொள்ளும் அளவு, அவன் அர்ஷின் சுமை அளவு, அவன் வார்த்தையின் அளவு. இது பார்த்தீங்கன்னா நம்ம அவனை புகழ்கிறோம். ஒரு நாளினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை இந்த அளவுக்கு புகழ்ந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் எவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போ கேட்ட கையோட நம்ம இதை 3 முறை ஓதிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, நீங்களும் ஓதுங்க. கேட்ட நன்மையும் அமல் செஞ்ச நன்மையும் நமக்கு உடனே கிடைக்கும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தே. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தே. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தே. அடுத்து 2வது, நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும், பிள்ளைங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும், பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படாத எந்த தாய்மார்களுமே கிடையாது இல்லையா? அதே மாதிரி அதை விட முக்கியம், நம்ம பிள்ளைங்க தீன்லேயும் சிறந்து விளங்கணும். அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படின்னா என்ன? 5 வேளை தொழுகையை கரெக்டாக தொழணும், தினமும் குர்ஆன் ஓதணும். இதுதான் முக்கியமே. அப்போ இந்த துஆ அதுக்கு போதுமானதாக இருக்கும். தொழுகை அவங்க கிட்ட வந்துட்டாலே போதும் இல்லையா? அவங்க வாழ்க்கை நிச்சயமாக சிறந்திருக்கும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ. அடுத்து 3வது என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் 2. ஒன்று நேரம், அதாவது ஓய்வு நேரம். இன்னொன்று ஆரோக்கியம். இந்த 2 பற்றியுமே நம்ம மறுமையில் விசாரிக்கப்படுவோம். நம்ம அதிகமாக அமல் செய்யணும், நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாலும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அமல்கள் செய்ய முடியும். உலக தேவைகளுக்காக, சம்பாதிப்பதற்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எனது முடியும். அல்லாஹ்வே முதல்ல ஆஃபியத்துக்காக துஆ செய்ய சொல்கிறான். அதனால் நம்ம என்ன தேவைகள் கேட்டாலும், காசு பணம் கேட்டாலும் அதுக்கு நம்ம ஆஃபியத்தாக இருந்தால் தானே அதை நம்ம அனுபவிக்க முடியும்.
முடியும். ஆஃபியத் கேட்கறதுக்குண்டான ஒரு சிறந்த துஆ தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளமையாக ஓதுன துஆ. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி ஒஃபி சம்இ ஒஃபி பஸ்வரி லா இலாஹ இல்லா அன்த. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் எனக்கு எனது உடலில், செவிப்புலனில், இன்னும் எனது பார்வையில் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. வணக்கத்திற்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதையும் 3 முறை ஓதிக்கலாம். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி ஒஃபி சம்இ ஒஃபி பசரி லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி ஒஃபி சம்இ ஒஃபி பசரி லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி ஒஃபி சம்இ ஒஃபி பசரி லா இலாஹ இல்லா அன்த. அடுத்து 4வது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழக்கமாக தினமும் 100 முறை இதை ஓதிருக்காங்க. அவங்களே 100 முறை ஓதிருக்காங்கன்னா நம்ம இன்னும் அதிகமாக ஓதணும். குறைஞ்சது நீங்கள் 100 முறை ஓதிக்கோங்க. 5 நிமிஷம் கூட ஆகாது. அதுதான் இஸ்திக்ஃபார். அஸ்தகுஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை. இஸ்திக்ஃபார் செய்கிறதால நம்மளோட பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேவைகளும் ஒன்று ஒன்றா அல்லாஹ் வந்து கபூலாக்கிட்டு இருப்பான். இதை நீங்கள் 100 முறை ஓதிக்கோங்க. இப்போ நம்ம கேட்ட கையோட 3 முறை மட்டும் இதை ஓதிக்கலாம். அஸ்தகுஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை, அஸ்தகுஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை, அஸ்தகுஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை. அடுத்து 5வது என்ன அப்படின்னா சலவாத். அல்லாஹும் நம்ம கூட சேர்ந்து ஒரு அமல் செய்கிறான் அப்படின்னா அதுதான் சலவாத் சொல்கிறது. அல்லாஹே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சலவாத் சொல்கிறான் அப்படின்னா நம்ம எவ்வளோ முறை சொல்லணும்? இன்னும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஒரு முறை சலவாத் சொன்னாலே அல்லாஹ் நமக்கு 10 நன்மைகளை எழுதுறான், 10 பாவங்கள் அளிக்கிறான், இன்னும் நம்மளோட தரஜாவையும் உயர்த்துறான். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நம்மள பல பேர் செலவாத் சொல்லிட்டு இருக்கோம். ஃபஜ்ரு முடிச்சுட்டு ஒரு 10 முறை நீங்கள் செலவாத் ஓதிக்கோங்க. நீங்கள் அமல் குறைவாக செஞ்சாலும் பரவாயில்ல, செய்கிற அமல்களை வளமையாக செய்யணுங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு என்ன செலவாத் தெரியுமோ அதை ஓதிக்கோங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதாக இருக்கட்டும், இல்லை ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருக்கட்டும், இல்லை இப்ராஹிமியா செலவாத்தாக இருக்கட்டும். உங்களுக்கு என்ன செலவாத் ஓத விருப்பப்படுறீங்களோ அந்த செலவாத் ஓதிக்கோங்க. ஆனால் குறைஞ்சது 10 வச்சு ஓதிக்கோங்க. அதிகமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை ஓதிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து 6வது, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் பெரும் பங்கு வகிச்சிட்ருக்கு. இந்த காலத்தில் ஒருத்தர் கூட கடன் இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பேர் இதில் சிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. ஹராம்னு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ விழுந்துட்டு மீண்டு வர முடியாமல் இருப்பாங்க இல்லையா? இந்த ஒரு துஆவை நீங்கள் வளமையாக ஓதிவாங்க. அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வக்னினி பி ஃபதுலிக்க அம்மன் சிவாக். அப்படின்னா என்னன்னா, யா அல்லாஹ் நீ தடுத்த காரியங்களை விட்டுவிட்டு நீ ஆகுமாக்கிய காரியங்களை கொண்டே போதுமாக்கி கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக. உனது அருளை கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்றிருக்கவும் செய்வாயாக. இதை நீங்கள் வளமையாக ஓதிட்டு வரும்போது எப்படிப்பட்ட கடனையும் அல்லாஹ் வந்து அடைச்சிருவான். இன்னும் அதிகமான பரக்கத்தையும் உங்களுக்கு அள்ளி அள்ளி தந்துடுவான். இப்போ கேட்ட கையோட நம்ம 3 முறை ஓதிக்கலாம். اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. அடுத்து 7வது, நமக்கு இருக்கிறதுலையே ரொம்ப சோதனை என்ன அப்படின்னா கவலை தான். இந்த கவலை ஒரு மனிதனுக்கு வந்துட்டுனாலே அடுத்து எந்த காரியமும் நடக்காது வாழ்க்கையில். ஏன்னா நம்ம உற்சாகமாக இருந்தால் தான் நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம், வேலைகள் பார்ப்போம். ஆனால் ஏதோ ஒரு கவலை வந்துட்டு அப்படின்னா யார்கிட்டையும் பேச பிடிக்காது, எந்த வேலையும் செய்ய தோணாது, நம்மளோட காரியங்கள் எதுவுமே நடக்காது. அன்றைய நாளே நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அப்படிப்பட்ட கவலை நம்ம நெருங்காமல் இருக்கிறதுக்கு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. எவ்வளோ கவலை இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும், உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் இருக்கிற ஒரு வார்த்தை இது, சொர்க்கத்தின் புதையல் இது. நிறைய முறை நான் ஓதி பலன் கொண்டு களிமா இது. அதனால தான் உங்களுக்கும் திரும்ப சொல்கிறேன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா, 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 லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. 8வது பார்த்தீங்கன்னா ஹஸ்புனல்லாஹு
வ நிஅமல் வக்கீல். இதோட சிறப்புகள் சொல்லி தெரியணும்னு இல்லை, பல பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா விதமான உடனடி பலன் கிடைக்க இந்த ஒன்றே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே நீங்கள் எதிர்த்து நிற்கலாம். எவ்வளோ பிரச்சனைகள் இந்த உலகமே ஒன்று கூடி உங்களுக்கு எதிராக நின்றாலும் இந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். நம்ம வரலாறுகளில் பார்த்துருக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியிருக்காங்க, இப்ராஹிம் நபி ஓதியிருக்காங்க. இதை ஓதி கேட்டால் அல்லாஹ் உடனே பதில் அளிப்பான். எந்த ஒரு படபடப்பான நிலையிலையும் இந்த ஒன்றை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓதிய மறு செகண்டே உங்கள் மனசு ராகத்தாகிடும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அடுத்து 9வது பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம எல்லா துவாக்களையும் ஓதி அல்லாஹ் கிட்ட துவா செய்யும்போது நிச்சயமாக அதுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் உடனடியாக உங்களுக்கு பதில் வேணும்னா இந்த துவாவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமையாக ஓதிவாங்க. அல்லாஹ் குரானில் சத்தியமிட்டு சொல்கிறான், இதை ஓதி என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சத்தியமாக சொல்கிறான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். யூனுஸ் நபி அவங்க மீன் வயிற்றில் இருக்கும்போது ஓதுன துஆ தான் இது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வளமையாக கண்டிப்பாக கொண்டு வரணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். அடுத்து 10வது, நம்ம கேட்கக்கூடாத ஒரு துஆ இருக்குது. அது என்ன தெரியுமா? நமக்கு துன்யாவை விட ஆஹிரா தான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் அல்லாஹ் கிட்ட எனக்கு துன்யாவில் என்ன கஷ்டம் வேணாலும் தந்துக்கோ அல்லாஹ், ஆஹிரால என்ன சிறப்பாக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டவே கூடாது. நம்ம அல்லாஹ் கிட்ட துன்யாலையும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், ஆஹிராலையும் சிறப்பாக இருக்கணும்னு தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்காங்க. ரொப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் ஒஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் ஒகினா அதாபன்னார். துன்யாலையும் நன்மை கிடைக்கும், மறுமையிலையும் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும், இன்னும் நரக வேதனையை விட்டு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. அடுத்து கடைசி 11வது, நம்மளோட துன்யா தேவைகள் ஆசைகள்னு சொல்லலாம். நம்மள பல பேருக்கு சொந்த வீடு வேணும், நல்ல வேலை வேணும், சம்பளம் அதிகமாக வேணும், சாலிஹான பெண்ணுக்கு நல்ல கணவர் அமையணும், ஆணுக்கு நல்ல மனைவி அமையணும், குழந்தை பாக்கியம் வேணும், இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு துஆ போதுமானதாக இருக்கும். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நியத் வச்சு நீங்கள் இதை ஓதிக்கோங்க, வளமையாக ஓதிவாங்க. மூசா நபி ஓதிய துஆ தான் இது. அன்றைக்கு காலையில் ஓதுறாங்க, அன்றைய இரவுக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லா தேவைகளுமே பூர்த்தி ஆகிறது. அவ்வளோ சிறந்த ஒரு துஆ தான் இது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? இது எல்லாமே நமக்கு ஒரு நாளைக்கும் கண்டிப்பாக தேவையான ஒன்று தான். இதுவரை நீங்கள் ஓதலை அப்படின்னா இனி உங்கள் வாழ்க்கையில் ஃபஜ்ர் முடிச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் ஓதி பாருங்களேன். ஒரு வாரம் நீங்கள் ஓதி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்கள் அதிகமாக ஓதணும்னு கூட இல்லை, குறைஞ்சது 3 முறை ஓதிக்கோங்க. இஸ்திகுஃபாரை 100 முறை ஓதிக்கோங்க, சலவாத்தை 10 முறை ஓதிக்கோங்க. ஆனால் வளமையாக ஓதணும். நீங்கள் அல்லாஹ்விற்கு ஒரு நாள் விடிய அமல் செய்கிறத விட ஒரு அமலை வளமையாக செய்கிறது தான் பெரிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஓதணும்னு கூட அவசியம் இல்லை. குறைஞ்சது 3 முறை வளமையாக நீங்கள் ஓதி வந்தாலே போதும். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல என்னது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி வ ஃபீ சம்இ வ ஃபீ பஸரி லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இதை ஓதுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுமா? உங்கள் 24 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் ஃபஜ்ருக்கு அப்புறம் ஒதுக்கி இதை ஓதி தான் நீங்கள் பாருங்களேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட ஒரு நாளையும் அவ்வளோ சிறப்பான ஒரு நாளாக மாற்றி தருவான். ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டமோ கவலையோ நஷ்டமோ எதுவுமே வராது. இனி சந்தோஷம் மட்டும்தான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன், நீங்களும் எனக்காகவும் என்னோட குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் உங்களால் இந்த வீடியோவை பார்த்து அமல் செய்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.